திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல். நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை போல் எடுத்திருந்த விளாக் தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா மறுநாள் வெத்தலை தீபம் போடணுங்கிறதுக்காக வீடெல்லாம் அலசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி துணியெலாம் நிறையா இருந்துச்சா, சரின்ட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். இந்த பசங்களை எங்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்னா இதை மாதிரி மாடியில் விட்டு விளாட விட்டோம் அப்படின்னா பசங்கள்லாம் எங்கேஜாக இருப்பாங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே அழைச்சிட்டு வந்து மாடியில் தான் விட்டு விளாட விடுவேன். ரொம்ப ஹாப்பியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. என்ன ஒன்று, அவங்க கூட நம்மளும் நின்றுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து விளாடுவாங்க, இல்லைன்னா பின்னாடியே வந்துடுவாங்க. இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கா, ஒரு 2 நாள் வந்து பயங்கர மழையாக இருந்துச்சு. உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தான் வந்து எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன்னா இந்த துணியெல்லாம் எடுத்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாடிக்கு வந்தாச்சு. உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இப்போது சுச்சுவேஷன் வந்திருக்கு, பார்க்கலாம் எப்படின்ட்டு. அதாவது நாங்கள் வந்து வீடு காலி பண்ண போகிறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மேலே காலி பண்ணாலும் பண்ணது தான், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வருஷம் மேலே வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நேட்டிவ் போகிறதா இல்லை வந்து வேறு இடம் மாறுறதா அப்படிங்கிற பிளான்லாம் தெரியலை. கொஞ்சம் வந்து வாடகையும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதேமாரி மற்ற செலவுகள் வந்தது கரண்ட்டு பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, இது இல்லாமல் வந்து இங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் மாதம் கரண்ட்டு பில்லு. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம சொந்த ஊரே போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து இப்போ பாண்டிச்சேரியில் படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம பாண்டிச்சேரியில் தான் படிக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் படித்தா தான் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எஜுகேஷனுங்கிறது நல்லாயிருக்கும். இங்கே வந்து வீடு வாங்கி இடம் வாங்கி மாறுறதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒருவேளை வந்து இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து வீடு வாங்குறதுக்கான மேபி வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா நம்ம சொந்த ஊரில் வந்து வீடு இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம அங்கே தான் போகலாம். இங்கே வந்து வீடு வாங்குகிற இதெல்லாம் இல்லை. இருந்தாலுமே வந்து அந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு பசங்க படித்தா வந்து வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாரி ஃபீஸுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே கம்மி தான். அதனால் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஃபீஸு கம்மி, இங்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. அதனால் இப்போ 2வது பையனையும் வந்து ஸ்கூல் சேர்க்குற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அங்கேயே மாறி அங்கேயே 2 பேரையும் ஸ்கூல் சேர்த்து விட்டுடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படின்னு தெரியல. போக போக விளாகில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்ன தான் வந்து வெளியூரில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே வந்து அந்த சொந்த ஊருங்கிறது வந்து வேறு. அதில் உள்ள அதாவது இங்கே வந்து தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சொந்த ஊர்னால் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் இந்த இயர் போகிறதா நெக்ஸ்ட் இயர் போகிறதான்னு தெரியல. ஒரு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் கேட்டிருக்கோம். அங்கே வந்து கிடச்சிச்சு அப்படின்னா இந்த வருஷமே அங்கே போயிடுற மாதிரி. அப்படி கிடைக்கலங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படின்ட்டு. இல்லைனா இந்த வீடை விட்டு வேறு வீடு வந்து வாடகைக்கு போகலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம், இது 2 இதில் எது நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வெளியூரில் வந்து இருந்துக்கிட்டு உள்ளூர் வந்து அடிக்கடி போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலுமே வந்து நம்ம உள்ளூரில் இருக்கிறதுக்கும் வெளியூரில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. செலவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக ஆகுது. அதாவது நமக்கு கடன்கள் இல்லை அப்படின்னா நம்ம வெளியூரில் வந்து தாராளமாக தங்கி படிக்க வைக்கலாம். நமக்கு வந்து படிப்பு செலவு மட்டும்தான் இருக்க போகுதுங்கிற பட்சத்தில் நம்ம இருக்கலாம். பட் நமக்கு கடன்களும் அதிகமாக இருக்குங்க. இதில் வந்து வாடகையும் கொடுத்துக்கிட்டு நம்ம இங்கே இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த இடம் வேற வந்து நல்ல விசாலமாக இருக்கிறனால வந்து இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற எண்ணமும் வரமாட்டேங்குது. இதை விட சின்ன வீடு, அதாவது கொஞ்சம் ஏரியா முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வீடு சின்னதாக இருக்குது. ரேட்டுமே வந்து இந்த அமௌண்ட்டு தான் கேட்குறாங்களே. இந்த வீடை பொறுத்த வரைக்குமே வந்து நல்லா இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது. கொஞ்சம் மெயின்லலாம் போனோன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம் எப்படின்னு, பார்த்துட்டு வந்து நேட்டிவ் போகிறனாலும் போகலாம், இங்கேயே வீடு மாறலனாலும் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த கடவுள் என்ன விதி வச்சுருக்காரு அப்படின்னு தெரியல.
இங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்குமே வந்து நாங்கள் இது வரைக்குமே வந்து அவுட்டிங்னு எங்கேயுமே நாங்கள் போனதே கிடையாது. அதாவது இந்த 2 வருஷ வாழ்க்கையில் வந்து ஒரு 5-6 டைமு தான் பீச்சுக்கே போயிட்டு வந்திருக்கோம். இங்கே பாண்டிச்சேரியில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. பட் நம்ம சுச்சுவேஷன் வந்து நேட்டிவ் போயிட்டு வரனால வந்து சுற்றி பார்க்கணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. இங்கே ஊருக்கு போயிட்டு வரதுலேயே வந்து களைச்சி போயிடுறோம். எங்கிட்டு இங்கே போய் சுற்றி பார்க்குறது அப்படின்னுட்டு எங்கேயுமே போகிறதே கிடையாது. பசங்களுக்கும் வந்து ஸ்கூலு கரெக்டாக இருக்கா, அதனால் அவனையும் கொண்டு போய் அழைச்சிட்டு போயிட்டு விடுறது அது மாதிரி இருக்கனால வந்து எங்கேயுமே போகிறதுக்கே வந்து முடிய மாட்டேங்குது. இல்லைனா அடிக்கடி வந்து சளி பிடிச்சிக்குது, உடம்பு முடியாமல் போயிடுது. அதனாலே வந்து அதிகமாக வந்து எங்கேயுமே போக முடியலை. இந்த இயர் தான் பார்க்கலாம். இன்னும் பாண்டி பீச் வந்து இந்த இயரில் இந்த 3 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்குமே வந்து நாங்கள் போகவே இல்லை. பார்ப்போம் எப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இயரில் வந்து மேபி ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. பிளான் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. என்ன பிளானு என்ன எதுன்னே தெரியல. ஹஸ்பண்ட் வந்து இன்னும் 1 வருஷம் இங்கே இருங்க, நெக்ஸ்ட் இயரில் வந்து ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. நாங்கள் ஊருக்கு போனாலும் நாங்கள் மட்டும்தான் ஊருக்கு போவோம். ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஒர்க்குங்கிறனால வந்து அவங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க. இதே தமிழ்நாடுனா ஓகே, நம்ம இருந்துடலாம். இது தமிழ்நாடு விட்டு பாண்டிச்சேரிங்கிற பட்சத்தில் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா கூட இங்கே இருந்துடலாம் பிரச்சனை இல்லாமல். பார்க்கலாம் எப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களோட. கிழமை ஃபுல்லாக வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டு ஈவினிங் போல் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு அப்புறம் திண்ணை போர்ட்டிக்கல் வாசல்லாம் வந்து அலசி விடலான்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா வேலையும் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மழையும் பிடிச்சிக்கிடுச்சா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு கவுண்டர் டாப்லாம் கழுவி தொடச்சதோடு விட்டுட்டேன். மழையை ரசிச்சுக்கிட்டே உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து விளக்கு தட்டலாம் விளக்கலாமா அப்படின்னு நினச்சேன். சரி, செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, எப்படியும் வந்து வியாழக்கிழமை நம்ம விளக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கு தட்டு எதுவுமே விளக்கவே இல்லை. கவுண்டர் டாப்பு பாத்திரம் கிடந்துச்சு, எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நேரம் சரியில்லைங்கிற மாதிரி, கட்டணங்களுக்கு கட்டம் சரியில்லைங்கிற மாதிரி நான் எல்லா வேலையும் திங்கக்கிழமையே வந்து முடித்து எடுத்து வச்சுருந்தா, செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்து எங்கள் ஆத்துக்கார் வந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. நானும் மறந்துட்டேன், சொல்லவே இல்லை. வெத்தலை தீபம் போடணும் அப்படின்ட்டு சொல்ல மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா மறுபடியும் தொடச்சி வீடு வாசலாம் அலசி கவுண்டர் டாப்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 to 8ங்கிற மாதிரி வந்து விளக்கு போட்டிருந்தேன். உப்பு ஜாடியெலாம் உப்பு வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் விளக்கி கழுவி எடுத்து வச்சுட்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் உப்பு ஜாடியில் உப்பு ஃபில் பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்படி வெள்ளிக்கிழமை ஒரு உப்பு பாக்கெட் வாங்குவோன்னு சொல்லிட்டு தான் ஒரு அரை ஜாடியோடு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆயிலெலாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியாக முடிச்சிட்டேன். இது 6வது வார வெத்தலை தீபம். இந்த 6 வார வெத்தலை தீபமும் எப்படி கடன்னு ஓடுதுன்னே தெரியல. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. 6 வாரம் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. அன்றைக்கி வந்து கேசரி வச்சு தான் வந்து சாமிக்கு படைச்சிருந்தேன். அன்றைக்கி பூ கூட கிடைக்கல, சும்மா வெத்தலை கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளக்கி ஏற்றிருந்தேன். நல்ல வழி காட்டுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.